என்னை பொறுத்த வரைக்கும் அரிது அரிது மானிடனாய் பிறப்பது அரிதும், அதுவும் தளபதியின் நண்பனாய் பிறப்பது அரிது. Red Note presents Thalapathy Vijay one last time. Title sponsor Sri Varma Wellness, Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Powered by Pretty Queen Holiday Resorts. Snacks partner Chennai Kulfi. Venue partner Tandi One. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த 100 crore கிளப்புக்குள்ள துப்பாக்கி ஃபர்ஸ்ட் டைம் போறாரு. அவர் வீட்டில் அதுக்காக ஒரு ஹவுஸ் பார்ட்டி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தார். அப்போ என்னம்மாப்பு 100 crore கிளப்புக்குள்ள போயாச்சு, ஆமாப்பா அப்படிதான் பேசிக்கிறாங்க அப்படின்னாரு. என்ன பேசிக்கிறாங்களா? அவர் பார்த்த உடனே சிரிச்சிட்டாரு. அவர் சிரிச்சு கலாச்சு, என்னப்பா இது நாய் துரத்த போகுது அப்படின்ற லெவல். ஃபர்ஸ்ட் ஷாட்டே ஜாகிங் போற மாதிரி அந்த பொண்ணுடைய வீட்டை ட்ரேஸ் பண்ணணும். அவர் ஸ்ட்ரைட்டா ஓடிட்டு இருந்தார், நான் இந்த பக்கம் திரும்பி பேக் சைடில் இப்படி ஓடிட்டு இருந்தேன். இந்த இப்படி பார்த்தோன்னா என்னப்பா இம்ப்ரவைசேஷனா ஃபர்ஸ்ட் ஷாட்லயே அவரோட டைலாக் வந்துல விட்டுட்டு கட் 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 ஒன் மோர் அப்படின்னு சொல்லிட்டு பண்றா அப்படின்னு. உங்க கூட சேர்ந்து நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். யூஸ்வலாக வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன் அப்படின்னா வீட்டுக்கு எப்போ பாரு ஃப்ரெண்ட்ஸ் கூடவே அப்படிலாம் சொல்கிறாங்க. அது அப்போ என்னன்னா ஏதாவது ஒரு சின்ன தப்பு வந்துருச்சுன்னா நம்ம மேலே அதான் அவங்க கூட சேர்ந்து தான் நீ ஃபுல்லாக கெட்டு போகிற. இப்போ வந்து இல்லை, சரி விஜய் வீடு தானே, அவங்க மாப்பு வீடு தானே, சரி போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. அது அந்த மாதிரி அவரே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டதுனால இந்த டீம்ல யாரை நல்லா வச்சு செஞ்சிருக்காரு? எல்லாரையும் வச்சு செய்வார். சில நேரம் அவரே கண்டென்ட்டா மாறுவார் எங்களுக்கு. ஓ நீங்க ஆமா ஆமா. நம்ம அதை பற்றி அதிகமாக பேசினா கமெண்ட்ல வந்துருவாங்க. தொழில் சார்ந்த ஃபேவர்ஸ் எதுவும் வந்து அவர்கிட்ட நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கேட்டதில்லை. அதனால தான் என்ன சஞ்சீவெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ எம் பிளஸ்டு டு ட்ராவல்டு வித் ஹிம். Pretty Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. From here to here இன்னொரு ஃபோட்டோ வந்திருக்கணும் சார், பட் அது எங்களுக்கு கிடைக்கல. அந்த ஃபோட்டோ ஜனநாயகனோட ஷூட்டிங் ஸ்பாட்டு அது இப்போதைக்கு கிடைக்காது. கிடைக்காது. ஓகே, ரிலீஸ்க்கு அப்புறம் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கேருந்து இங்கே லவ்லி. ஐ எம் பிளஸ்டு டு ஹவ் ட்ராவல்டு வித் ஹிம். அதாவது இங்கேருந்து இங்கே வரைக்கும் இதை வந்து ஒரே ஒரு விஷயமா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஔவையார் சொல்லியிருக்காங்கல்ல, அரிது அரிது இந்த பூமியில் பிறப்பது அரிது, அதுவும் மானிடனாய் பிறப்பது அரிது அப்படின்றது. என்னை பொறுத்த வரைக்கும் அரிது அரிது மானிடனாய் பிறப்பது அரிதும், அதுவும் தளபதியின் நண்பனாய் பிறப்பது அரிது. சார் எனக்கு அந்த கெட்டப் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த மாதிரி கெட்டப்லாம் ட்ரை பண்ணி ஒன்று பண்ணியிருப்பீங்க. அதை பார்க்கும்போது தளபதியோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? அவர் பார்த்த உடனே சிரிச்சிட்டாரு. அது கம்ப்ளீட்டாக அவர் டைரக்டர் பாபு சிவன் சாருடைய ஐடியா. ஓகே, ஹீஸ் நோ மோர், வெரி ஸ்வீட் பர்சன், நல்ல மனிதர். அவரோட ஐடியா சார், இந்த மாதிரி இந்த சிண்டெல்லாம் வச்சு இப்படி ஒரு கெட்டப், இப்படி ஒரு கிருதா, இந்த மாதிரியான ஃபன்னி க்ளோத்ஸு, இதெல்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அந்த லுக்கை டிசைன் பண்ணதே அவர் தான். ஓகே. ஸோ அது ஃபஸ்ட்டு எனக்கே அது போட்டுட்டு கண்ணாடியில் பார்க்கும்போது காமெடியாக இருந்துச்சு. அது தளபதி பார்த்த உடனே கேட்கவா வேணும், அவர் சிரிச்சு கலாச்சு, என்னப்பா இது நாய் துரத்த போகுது அப்படின்ற லெவல். அண்ட் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் சார், தளபதி வந்து சிரிக்க ஆரம்பிச்சாருன்னா அவர் கண்ட்ரோல் பண்றது கஷ்டம், பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. அது ஆனால் கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணுவார். அது கண்ட்ரோல் பண்ணிடுவார். எங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும். எல்லாரும் இருக்கும்போது ஏதாவது ஒன்று ஒரு வெடிச்சு சிரிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், அவர் ஸ்மார்ட்டாக அதை ஹேண்டில் பண்ணிடுவார், அதை கண்ட்ரோல் பண்ணுவார், மறைச்சிருவார். நான் சஞ்சீவ்லாம் எங்களால் முடியாது, மாட்டிக்குவோம். எனி பர்டிகுலர் மொமெண்ட் நடந்ததா சார் வேட்டைக்காரன் ஷூட்டிங்கில் நீங்கள் 2 பேர் சேர்ந்து பண்ண ரகலை? ஃபஸ்ட்டு ஷாட்டே அவரு கூட என்னென்னா, அதாவது ஜாகிங் போகிற மாதிரி அந்த பொண்ணுடைய வீட்டை ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்றது தான். அப்போ அவர் ஃபஸ்ட்டு ஷாட்டே அவர் ஸ்ட்ரைட்டாக ஓடிட்டு இருந்தார், நான் இந்த பக்கம் திரும்பி பேக் சைடில் இப்படி ஓடிட்டு இருந்தேன், இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்து. அவர் திரும்பி என்கிட்ட டயலாக் ஆரம்பிக்கணும். இப்படி பார்த்தோன்னா என் ஃபேஸ் அந்த பக்கம் இருக்குது, தெரில, மண்டை மட்டும் இந்த பக்கம் திரும்பி இருக்குது அப்படின்ன உடனே, என்னப்பா இம்ப்ரவைசேஷனா ஃபஸ்ட்டு ஷாட்லேயே அப்படின்னு அவரோட டயலாக் வந்துல விட்டுட்டு கட் 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 ஒன் மோர் அப்படின்னு
சொல்லிட்டு பண்றா அப்படின்னு, உன் கூட சேர்ந்து நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் நடிச்சிருந்தீங்கல்ல. எனக்கு நடுவில் 2-3 ஃபிலிம்ஸ் வந்துச்சு அவரு கூட Okay. நடிக்கிறதுக்கு. வேலாயுதம், ஓ. சில டேட்ஸு, மற்ற விஷயங்கள் அப்படின்றனால அவர் கூட எல்லா படத்துலையும் நடிக்கணுன்றது தான் ஆசைன்னு வச்சுக்கிறீங்களேன். ஒரு ஒரு நடிகராக இருக்கிற எல்லாருக்குமே அவர் கூட ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு 5 மினிட்ஸ் அவர் கூட ஸ்பேஸ் கிடைக்காதா, ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அப்படின்றது தான் எல்லாருக்கும் எல்லாருடைய ஆசை மாதிரி தான் எனக்கும் ஆசை. பட் ஓகே, நமக்கு இந்த அளவு கிடைச்சதே நம்ம கண்டென்ட்டாக இருப்போம் அப்படின்றது. சார் நீங்கள் கேட்டிருக்கீங்களா ஒரு பெரிய கேப்பு அந்த டைமில் வந்து அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறிட்டாரு, ஒரு க்ரௌட் புல்லராக ஆக ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலை வேட்டைக்காரன் வரைக்கும். அப்போ நடுவுலலாம் கேட்டிருப்பீங்களா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கோட்டால எனக்கு ஏதாவது ஒரு இல்லை அந்த மாதிரிலாம்? அதுதான் எங்களுடைய இத்தனை வருஷம் நட்புக்கு நாங்கள் அந்த நட்பை, அந்த ஃபேவரை, அதை தொழிலோட இது மிக்ஸ் பண்ணுறது இல்லை அப்படின்றது நாங்கள் ரொம்ப கிளியராக இருந்தோம். ஓகே. அவருடைய வேலையை ப்ராப்பராக, அவருக்கு கிடைக்கிற வேலையை அவர் ப்ராப்பராக செய்கிறாரு, நமக்கு கிடைக்கிற வேலையை நம்ம ப்ராப்பராக செய்வோம். அதில் தொழில் சார்ந்த ஃபேவர்ஸ் எதுவும் வந்து அவர்கிட்ட நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கேட்டதில்லை. அதுவாக அமைஞ்சதுன்னா வெல் அண்ட் குட். ஓகே. அதனால தான் என்ன சஞ்சீவெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, எதுவும் ஃபேவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது, நம்மக்கிட்ட கேட்குறது கிடையாது அப்படின்ற அந்த குவாலிட்டி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நடந்துச்சுன்னா வில் பி வெரி ஹாப்பி, நடக்கலைன்னா இட்ஸ் ஃபைன். அடுத்த ஃபோட்டோ எனக்கு தெரிஞ்சது மெர்சல் ஷூட்டிங்ல இருந்திருப்பார் போல. கெட்டப்லாம் அப்படி இருக்கு. இது ஆமாம், மெர்சல் ஷூட்டிங் டைமில் அந்த கெட்டப்பில் இருக்காரு பாருங்க. ஆமாம், ஆளப்போறான் தமிழன், அந்த லுக்கு கரெக்டாக பிடிச்சிட்டிங்க. இது வந்து அப்போ 2007, இதுவும் 17 தான், 16 நினைக்கிறேன். சரி, எனக்கு தெரிஞ்சு அது பைரவா, இது மெர்சல் நினைக்கிறேன் சார். அடுத்தடுத்து கரெக்டாக சொன்னீங்க. அந்த டைம் தான் 16, 17 அந்த டைம். ஓகே. ஸோ இதுவும் அந்த மாதிரியான ஒரு லைட்டர் மூடு. யாரோட பர்த்டேயோன்னு நினைக்கிறேன். ஓகே. சம்படிஸ் பர்த்டே. அதுக்கு நாங்கள் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணோம். இல்லை சம்திங் 20 years of our friendship அந்த மாதிரியான தெரியல. ஐம் நாட் ஏபிள் டு ரிகலெக்ட் த மூமெண்ட். பட் என்ன ஒகேஷன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. பர்த்டேயோ இல்லை அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொல்லி ஒரு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணோம். ஓகே சார். இந்த மாதிரி மீட்டிங்ஸ்லாம் அவரோட படங்கள், ரீசன்ட் படங்கள், முன்னாடி படங்கள், அதை பற்றிலாம் டிஸ்கஸ்லாம் பண்ணுவீங்களா? அவர் சொல்லுவார், இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, நெக்ஸ்ட் ஷெட்யூல் இப்போ இப்படி, இந்த மாதிரி போன ஷெட்யூல் இப்படி பண்ணோம் அப்படின்றதுலாம், எப்போ ரிலீஸ் ஆக போகுது, அதெல்லாம் நம்ம கேட்குறதுக்கு எல்லாம். ஏன்னா அது அவருக்கு தான் தெரியும். அதை நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டோட கேட்கும்போது அதை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்குவார். அவருக்கு தெரியும் எங்கள் 5 பேர்கிட்ட இருந்து அது வெளியில் போகாது, லூஸ் ஸ்டாக் ஆகாது அப்படின்னு. இந்த சில படங்கள் வந்து சரியாக போகாத படங்கள் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? இந்த படம் நான் இதை பண்ணியிருக்கலாம், இது அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குமா உங்களுக்குள்ள டாக்ஸ்லாம்? ஆமாம், எல்லாத்தையுமே அதை பாசிட்டிவாக எடுத்துக்குவார், ஒரே மாதிரி எடுத்துக்குவார். படம் ஹிட்டு அப்படின்ற அந்த ஒரு ரிசல்ட்டையும் ரொம்ப ஹாப்பியாக எடுத்துக்குவார். படம் சரியாக போகல, இது என்ன டிசாஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அவருடைய ஃபைன், ஆமாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இன்ஃபேக்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த 100 crore கிளப்புக்குள்ளே துப்பாக்கி ஃபஸ்ட்டு டைம் போகிறாரு. அப்போ அவர் வீட்டில் அதுக்காக அந்த டீமுக்காகவும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கலந்துக்கிற மாதிரி ஒரு பார்ட்டி, வீட்டில் ஹவுஸ் பார்ட்டி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தார். அப்போ என்னம்மாப்பு 100 crore கிளப்புக்குள்ளே போயாச்சு அப்படின்னு சொல்லி நான் எக்ஸைட் ஆகி அவர்கிட்ட கேட்குறேன், சூப்பர் மாப்பு அப்படின்னு. ஆமாம்ப்பா, அப்படி தான் பேசிக்கிறாங்க அப்படின்னு. என்ன பேசிக்கிறாங்களா, இதை எப்படி இவ்வளோ லைட்டாக இவ்வளோ கேஷுவலாக எடுத்துக்க முடியுது? என்னாலேயே நான் வானத்துக்கும் பூமிக்கும் வந்து இல்லை குதிச்சிக்கிட்டு இருக்கிறேன், எப்படி? அதுதான் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கும் அவருடைய சந்தோஷம், எமோஷன் எல்லாமே. ஓகே. ஸோ வெற்றி தோல்வி ரெண்டையுமே ஒரே மாதிரி பார்க்கறனால தான் அது அந்த மெச்சூரிட்டினால வருது. ஓகே. அண்ட் துப்பாக்கி நம்ம பற்றி பேசிட்டு இருந்தோம் சார். துப்பாக்கி வந்து ஒரு வேற டைமென்ஷனை காட்டின ஒரு படம் இல்லை சார் விஜய் சார். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கிரிட்டிசிசம் இருக்கும், கெட்டப்ஸ் நிறைய அட்டெம்ப்ட் பண்ண மாட்டாரு, ஒரு லுக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாட்டேங்குதுன்னு இருக்கும்போது கம்ப்ளீட்டாக மாற்றி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக், இது வரைக்கும் பார்க்காத ஒரு கதைக்களம், இது வரைக்கும் பார்க்காத ஒரு லுக்கில் வந்து விஜய் சார் வந்து இருப்பார். நீங்கள் அதை பார்க்கும்போது எப்படி சார் இருந்தது? அதை கதையாக ஜட்ஜ் பண்ணுறதுக்கே ஒரு கெப்பாசிட்டி வேணும், ஒரு ஞானம் வேணும். ஏன்னா வழக்கமாக நமக்கு நம்மளோட ஸ்டைலு, அவரோட அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோட எடுத்த உடனே ஒரு மாசா ஒரு சாங்கு, அதுக்கப்புறம் ஃபேண்டசியான ஃபைட்ஸு, அதெல்லாம் ரொம்ப இது துப்பாக்கி பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக இருக்கும் எல்லாமே. அந்த கண்டென்ட்டு, அதனோட ட்ரீட்மெண்ட் எல்லாமே அவர் யூஸ்வலாக பண்ண படங்களை விட, அது வரைக்கும் பண்ண படங்களை விட அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதான் அந்த அப்ரோச் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம ட்ரை பண்ணுவோம், இதையும் நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்ம ஒரு ரொம்ப ஸ்டீரியோ டைப்பாக போயிட்டு இருக்கோமோ, இதை நம்ம அட்டெம்ப்ட் பண்ணலாம்,
அந்த மாதிரி தான் நான் மாஸ்டரும் சொல்லுவேன். Okay. ஸோ அதுவும் அப்படிதான், ஒரு ட்ரங்கர்டு, ம். வேற மாதிரியான ஒரு அப்ரோச் அதுவும். ஸோ அதெல்லாம் அதை கேட்டுட்டு, அதை கதையாக கேட்டுட்டு டிசைட் பண்ணுறது, அந்த ஃபேக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஃபேக்டர்னு நினைக்கிறேன். ஓகே சார். யூஸ்வலாக வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன் அப்படின்னா வீட்டில் அலோவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது வீட்டில் என்ன சார் சொல்லுவாங்க? எப்போ பாரு ஃப்ரெண்ட்ஸ் கூடவே அப்படிலாம் சொல்கிறாங்க. அது அதெல்லாம் 90ஸ்ல சொன்னாங்க. இப்போ நம்ம பசங்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்குல்ல, என்ன எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் வீடு, ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது அப்படின்றது. அது இட்ஸ் அ சைக்கிள். அது காலங்காலமாக நடக்கிற ஒரு விஷயம்தான். என்னன்னா, ஏதாவது ஒரு சின்ன தப்பு வந்துருச்சுன்னா நம்ம மேலே, அது என்னன்னா, அதான் அவங்க கூட சேர்ந்து தான் நீ ஃபுல்லாக கெட்டு போகிற அப்படின்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்றது. அது ஒரு பாயிண்டில் வந்து அம்மா அப்பா சொன்னதுக்கப்புறம் நம்ம ஒய்ஃபும் சொல்லுவாங்க. அதுதான் கேட்டேன். ஸோ அது நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பசங்கள்கிட்ட சொல்லுவோம், என்ன எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸு வீட்டில் டைமே ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னு. ஸோ இது நீங்களும் கடந்திருப்பீங்க, நானும் கடந்திருப்பேன், நம்ம பசங்களும் வந்து கடப்பாங்க, நம்ம அப்பா அம்மாவும் கடந்திருப்பாங்க. ஸோ இட் இஸ் அ யூனிவர்சல் ரூல். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் இதை கேட்டேன்னா, ஒரு ஃப்ரெண்டு இருப்பார் சார், அவர்கிட்ட மட்டும் நான் அவர் வீட்டுக்கு தான் போகிறேன் அப்படின்னா வீட்டில் விட்டுருவாங்க. ஒய்ஃபாக இருக்கட்டும், அம்மா அப்பாவாக இருக்கட்டும், யார் அவர் கூட போகிறீங்களா அப்படி, அந்த மாதிரி விஜய் சார் வீட்டுக்கு போவீங்களா? அது எப்போனா, அப்போ வந்து சொன்னாங்க எங்கள் அம்மா அப்பா, என்ன எப்போ பார்த்தாலும் விஜய் வீடு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இல்லை, சரி விஜய் வீடு தானே, உங்கள் மாப்பு வீடு தானே, சரி போயிட்டு சீக்கிரமாக வந்துடுங்க அப்படின்னு. ஸோ அது அந்த மாதிரி அவரே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டதுனால நம்ம தப்பிச்சுக்கிட்டோம்னு. ஓகே, நைஸ். ஆஹா, அடுத்து இன்னொரு சார், மொத்தம் எத்தனை மீட்டிங் சார் போட்டிருக்கீங்க சொன்னீங்கன்னா? அது ஏகப்பட்டது இருக்குங்க, ஃபோட்டோஸ் கம்மியாக இருக்குது. ஓகே, இது மாஸ்டர். கரெக்ட். மாஸ்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2019 இட் வாஸ் பாய்ஸ் டே அவுட். இது ஆமாம், ஒரு ரெசார்ட்டில் வி ஆல் ஸ்டேட், அன்னைக்கு எடுத்தது. ஓகே, பாய்ஸ் டே அவுட்னா என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரு காட்டேஜ், அந்த காட்டேஜில் நாங்கள் ஒரு 8 o'clock போயிட்டு அன்னைக்கு வி ஸ்பெண்ட் தட் நைட். அங்கே நிறைய அந்த மாதிரி தான், இப்போ என்ன சொல்கிறது, பல கதைகள் பேசிட்டு ஒரு ஸ்லீப் ஓவர் மாதிரி இருந்துச்சோ? ஆமாம். ஓகே, என்ன பண்ணுவீங்க சார் ஸ்லீப் ஓவர்ஸில்? படம் பார்ப்பீங்களா, பேசிக்கிட்டு இருப்பீங்களா? படம் பார்ப்போம், மேட்ச்சு, அன்னைக்கும் ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச் ஓடிட்டு இருந்துச்சு. ப்ளஸ் ஜென்ரலாக ரெகுலரான அரட்டைகள், இதெல்லாம் தான். இந்த மாதிரியான பர்சனல் மொமெண்ட்ஸில் விஜய் சார் எப்படி இருப்பார்? சைலண்ட்டாக இருப்பாரா, இல்லை எப்படி இந்துவாக இருப்பாரா? இல்லை, ஜாலியாக இருக்கிற வேண்டிய விஷயங்களுக்கு ஜாலியாக இருப்பார். நம்ம இதில் வந்து இந்த டாப்பிக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது அந்த மாதிரி இருந்துக்குவார். ரொம்ப சேஃபாக ப்ராப்பராக இருந்துக்குவார். விஜய் சார் வந்து யாரையாவது ஒருத்தரை ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்லைனா வந்து ஒருத்தரை பிடிச்சி அவரை நல்லா கலாய்ப்பார், பயங்கரமாக கலாய்ப்பார். இந்த டீமில் யாரை நல்லா வச்சு செஞ்சுருக்காரு? எல்லாரையும் வச்சு செய்வார். அந்தந்த மோமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த கண்டென்ட் கிடைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ எனக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்கும் அவருக்கு செய்கிறதுக்கு, சுஜய்க்கு கிடைக்கும், சஞ்சீவுக்கு கிடைக்கும், லுக்கில் இருந்து கிடைக்கும் அவருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஃபன்னியாக ஒரு காஸ்டியூம் போட்டாங்க அப்படின்னு முடிஞ்சது. இப்போ இதுலேயே பாருங்கள், என்னோட டிஷர்ட் அது என்ன, மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர், இப்படி ஏதாவது நம்ம லுக்கில் இருந்து ஏதாவது கண்டென்ட்டாக, இல்லை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியிருப்போம், இல்லை நம்ம நடித்த படம் ஏதாவது ஒன்று பார்த்துருப்பாரு, ஸோ அதை வச்சு செய்வார் ராம்குமார். ஸோ வி ஆர் ஆல் ஸ்கேப் கோட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். சில நேரம் அவரே கண்டென்ட்டாக மாறுவார் எங்களுக்கு. ஓ, நீங்கள் ஆமாம். நைஸ். நம்ம அதை பற்றி அதிகமாக பேசினா கமெண்ட்ல வந்துருவாங்க. வேணாம், அது மீம்ஸ் ஆயிரும். ஓகே, நைஸ். ஸோ உங்கள் டீமுக்குள்ளே வந்து நிறைய ஃபன் இருக்குது. கோவப்படுவாரா? நியாயமான விஷயத்துக்கு, பிடிக்காத விஷயத்துக்கு கோவப்படுவார். ஃபார் எக்ஸாம்பிள், சும்மா ஒரு விஷயம் சொல்கிறேனே, அவருக்கு பங்க்சுவாலிட்டி ரொம்ப பார்ப்பார். ஸோ அது யாராக இருந்தாலும், இம்மெட்டீரியலிஸ்டிக் ஆஃப் தட் பர்சன், அவருக்கு பிடிச்ச பர்சன், தெரிஞ்ச பர்சன், அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த டைம் கீப் அப் பண்ணல அப்படின்னா அது கோவப்படுவார். அது ஒரு நல்ல குவாலிட்டி. நம்ம கரெக்டாக வந்து நிற்கிறோம், சொன்ன டைம், ஹீ வில் பி ஆன் டைம் கிடையாது, பிஃபோர் டைம் இருப்பார் அவர். ஒரு வெள்ளக்கார பாலிசி அது. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே இருக்கணும்னு நினைப்பார். இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது. அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் இல்லை, நம்ம கரெக்டாக சில விஷயங்களை ஹானர் பண்ணலை, சொன்ன மாதிரி செய்யலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவருக்கு கோபம் வரும். அஃப்கோர்ஸ் அந்த ஒரு சோஷியல் கோபம் அவருக்கு எல்லாமே இருக்குது. அதனால தான் அரசியல்வாதியாக இருக்கு. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you.
Prediqueen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில்